இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நல்ல ஆட்சி நடத்துது, அதில் 2 கருத்து இல்லை. மக்கள் மத்தியில் அதுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் இந்த கூட்டணியோடு சேர்ந்த செல்வாக்கு தான் அது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பதிவு செய்கிறீங்க, அதை திமுக உணரணும். உணர்ந்துருவாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கோரிக்கைகளை திமுக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் அடுத்த ஆப்ஷன் காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதைத்தான் காங்கிரஸ் கட்சியுடைய பல மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதாவதுங்க, கூட்டணி உருவாகுவதற்கு காரணமே மத்தியில் இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பது மதசார்புள்ள ஆட்சி. இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் தான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன். நான் ஆர்எஸ்எஸ்னுடைய சிவசேவகர்னு சொன்னார். அதை காந்தியனுடைய தத்துவத்திற்கும் கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் எதிரான வார்த்தை அது. ஆனால் இன்றைக்கு ஒரு துணை ஜனாதிபதி அந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டத்திலே ஒரு முதல்வராக இருந்து கொண்டு ஒரு பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் தலைவர் பக்கம், ராகுல் காந்தி பக்கம், காங்கிரஸ் பக்கம், காந்தியின் கொள்கையின் பக்கம் நிற்பதனால் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் மாறுபடுவதற்கு தயாராக இல்லை என்பது என்னுடைய கருத்து.